ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் திவ்யா. இவங்க என்னோட ஹஸ்பண்ட் ராஜ். இது என்னோட பையன் தில்சரன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்றா வீடியோஸ் போடுறோம். இன்றைக்கி என்ன வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி சாட்டர்டே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருந்தாங்க. மார்னிங் டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி லஞ்ச் செய்யலாமேன்னு சொல்லிட்டு நான் லஞ்ச் செய்ய ரெடி ஆகிட்டு இருந்தேன். அவங்க வந்து கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவங்களா தானே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் போச்சு. ஆடு வந்து மாட்டுச்சு அப்படின்னு நினச்சிட்டு சரி வாங்க முருங்கீரை சாம்பார் வைக்கலாம், முருங்கீரை பறிச்சு வந்து கொடுத்தா சாஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. பக்கத்தில் பையன் வந்து அவன் தானே விளையாடிட்டு இருந்தான். முருங்கீரை பறிக்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து ஏன் எங்களுக்கு கேட்க முருங்கீரெலாம் பறிக்க போனாங்க அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வெட்டி போடுற மரம் இது. இங்கே வந்து மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு பறிக்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. ஒரு வழியாக முருங்கீரெல்லாம் ஆஞ்சு முடிச்சுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பூண்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. பருப்பு கழுவி ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து எங்கள் பையனுக்கு வந்து ஆஃப் பாயில் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆஃப் பாயிலேருந்து ஃபுல் பாயில் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சி லைட்டாக 2 பக்கம் திருப்பி போட்டு எடுக்கிறது. லைட்டாக உப்பு மட்டும் தான் போடுவேன். போட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் என் ஹஸ்பண்ட் வந்து பருப்பு வேக வச்சுருக்கீங்க, அதை வந்து நல்லா கடைஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமாம், ரெடி பண்ணிவிட்டு அப்பளம் வறுத்துட்டு அவருடைய சமையல் முடிஞ்சது. நாங்களும் சாப்பிட ரெடி ஆகிட்டு சாப்பிட்ட பத்திரம் அப்படியே இருந்தது. அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். பையன் கூட கொஞ்சம் நாள் இனியாக விளையாடி முடிச்சு அடுத்து நைட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார் வச்சு சாம்பார் கூடவே பொட்டுக்கடலை சட்னி, கார சட்னி வச்சு தோசை ஊற்றணும். தோசை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எப்பவும் போல் சிம்பிளாக எல்லாமே இன்றைக்கி சட்னி, சாம்பார், கார சட்னின்னு ஒரு 3 வெரைட்டியில் செஞ்சுருந்தேன். ஒரு டே சாப்பிட்டு முடிச்சு அன்றைக்கி டே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். சரிண்ணா கம்மி பண்ணுங்க. எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறேன்னா, ஆக்சுவலாக ராஜு பேச சொல்லியிருந்தா அவங்க வந்து ரொம்ப வெக்கப்படுறாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாரும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டீங்க நம்புறோம். இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இது மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் கூட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோஸ் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். பாய் பாய். பாய் சொல்லுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் திவ்யா. இது என்னோட ஹஸ்பண்ட் ராஜ். என்னோட பையன் சரண். இவனை வந்து நிறைய ஷார்ட்ஸில் நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. அவன் எவ்வளோ சேட்டை பண்ணுறான்னு பாருங்கள்.